அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். எவ்வளோ நல்லவராக இருந்து நீங்க நடத்தி கொண்டு வரீங்க, எவ்வளோ பாதைகளை கடக்க பண்ணி நீங்க காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனா ஒவ்வொரு பாதையிலையும் நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா, காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா, மேய்ப்பனின் குரலை கேட்பதற்கு தகப்பனே எங்க செவியை சாய்த்து எங்களோட பேசுனீங்க. இந்த மாலை குடிகளில் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுங்கப்பா. வந்து ஒருத்தர் வீணும் விருதுமாய் போகக்கூடாது. ஒவ்வொரு வேறுக்கும் தகப்பனே உங்க மகிமையை நீர் வைத்து நீர் அனுப்புவீராக, நீங்க பேசுவீராக, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை கடந்து வந்து ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுவோம். நல்ல சத்தமா பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களா? யார உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சில கைதான் கை, சில கை என்னாகல. ஆனா கர்த்தருக்குள் வரும்போது எப்படி இருப்போமா? நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆமென் சொல்லுவோம். நாளை ஆராதனையில மேய்ப்பனின் குரலை குறித்து நான் பார்த்தோம். இந்த மாலை குடிகையில எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் ராகத்திலே படியையும் அவ்வாந்திரவெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இங்கிலீஷ் அழகாய் சொல்லப்படுகிறது, forgot the former things and dwells on the past. வேதம் அழகா சொல்லுது, பூர்வமானவர்களை சிந்திக்க கூடாது. என்ன சிந்திக்க கூடாதா? இந்த வசனம் 3 காரியத்தை குறிக்கிறது. சீக்கிரத்துல நம்ம செய்தியை முடித்துக் கொள்ளலாம். ஆனா நீங்க ஜெபத்தோட கேட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 3 காரியம். முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இதோட ஆரம்பிச்சு நம்ம செய்திக்குள்ள கடந்து போக போறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஆமென் சொல்லுங்க. பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, பழைய எல்லாம் ஒழிந்து போயினன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பழைய என்ன நினைச்சா ஒழிந்து போயிடுச்சு. திருப்பி ரீகால் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. திருப்பி என்ன பண்ணக்கூடாது? நீங்க இப்படி செஞ்சீங்கல்ல, ஹஸ்பண்டை பார்த்து கேட்க கூடாது. அன்னைக்கு நீங்க இப்படி பண்ணீங்க, அதனால நீங்க அதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹஸ்பண்ட் மனைவியை பார்த்து என்ன கூடாது, அன்னைக்கு இப்படி வாய் பேசுறதெல்லாம் அங்க வச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பழையவர்கள் என்ன பண்ண கிண்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கிண்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இங்க வசனம் சொல்லுது, பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னா, நேத்து நடந்த விஷயத்தை கிண்டக்கூடாது. நேற்று வரைக்கும் நடந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, உள்ள என்னெல்லாம் இருக்கு, ஒரு பிரியாணிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு ஓட்டி பார்த்து எடுப்போம்ல, அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எடுத்து பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கடந்த காலத்தை குறித்து நம்ம நினைக்க கூடாது. இந்த கடந்த காலத்தை நம்ம நினைக்கும் போது ஆண்டவருக்குள் வருவதற்கு அது தடையா இருக்கிற ஒரு காரியம். இப்ப நம்ம சொல்லுவோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வரும்போது கடந்ததவே பேசினாங்க. என்ன பேசினாங்க? என்ன சொன்னாங்க? எகிப்துல இருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போம். எகிப்துல இருந்தா நாங்க என்ன இருந்திருப்போம்? நாங்க நல்லா இருந்திருப்போம். இங்க கொண்டு வந்து நீங்க என்ன வச்சிருக்க, சாவரி இடவர்கள் சிறைகளை கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு மோசையை பார்த்து கேட்பாங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுட்டே இருப்பாங்க, கடந்ததவே பேசிட்டே இருப்பாங்க, பழச பேசிட்டே இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்து வந்த பாதை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி வந்தோம், இப்படி கத்தரை விட்டு நம்ம விலகி இருந்தோம். ஆனா கத்தர் நம்ம என்ன பண்ணாரு, பேச்சு சொல்லி அழைச்சு என்ன பண்ணாங்க, நம்மள கூட்டி கொண்டு வந்தாங்க. இது வேற.
நம்ம கடந்ததவே நினைச்சிட்டு இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளோட இந்த மாதிரி பேசிட்டாங்க, நம்மள இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன நம்மள இப்படி நினைச்சிட்டாங்க இவங்க நம்மள அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. தூங்கும் போது அதே தான் நினைக்கிறது, நடக்கும் போது அதே தான் நினைக்கிறது. அப்ப எப்படி வளர்ச்சி வரும்? வளர்ச்சி எப்படி வரும்? வருமா? வரவே வராது. கடந்ததை நம்ம நினைக்க கூடாது. இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க. ஸ்டாப் திங்கிங் த. நம்ம நிற்கணும். நம்ம பழச நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில வளர்வதற்கு, நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு ஒரு தடையான ஒரு காரியமா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆசிரியத்தை கத்தர் ஊற்றவே இல்லை நினைக்கிறோம். தடையே நம்ம தான், தடையே நம்ம தான். என்னது? இப்படி உட்காந்து யோசிக்கிறது, கடந்ததை நம்ம நினைச்சிட்டே இருக்கிறது தான். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. Do not keep thinking on, do not keep remembering. நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கிற உட்காந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அங்க ஸ்டாப் ஆவதை நம்ம பார்க்கிறோம். எதிர்காலத்துக்குள்ள ஒரு பயம் முத என்ன வருது நம்மளுக்குல? பயம். எதை குறிச்சு? எதிர்காலத்தை குறிச்சு. ஒரு காலம் இருக்கு, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். நம்ம எதை அதிகமா யோசிப்போம்? ஃபியூச்சர். எப்படி யோசிப்போம்? இதெல்லாம் யோசித்தா ஃபியூச்சர் யோசிப்போம். ஃபியூச்சருக்கு சந்தோஷப்படுவீங்களா? என்ன இருக்கும் அங்க? என்ன இருக்கு? நம்மளுக்கு பயம். அந்த பயம் என்ற அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம அந்த பாசிட்டிவ் பிரச்சனை நம்ம நினைக்க என்ன வந்துருது அப்படின்னா பயம் ஒன்று வந்துருது. ஐயோ நம்ம பிள்ளைங்களை நினைச்சிருவோமா, பிள்ளைகளை கொண்டு வந்துருவோமா, ஐயோ குடும்பத்துல சூழ்நிலை இப்படி இருக்கு, பண தேவை இருக்கு, இப்படி நடத்த போறாரு ஆண்டவர், இப்படி நினைக்க என்ன வந்துருது? பயம். ஒரு வியாதி எடுத்துக்கோமே, அதை நினைச்சிட்டே என்ன ஆகும்? பயம் வந்துடும். திடீர்னு டாக்டர் போய் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னா என்ன வரும் உங்களுக்குள்ள? என்ன வரும்? என்னடா சொல்ல போறாங்க? நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த அம்மா என்ன சொல்ல போதோ, இந்த டாக்டர் அம்மா. ஒரு பயம். ஒரு மனுஷனை கர்த்தருக்குள் வளர விடாதபடி அது தடையா இருக்கிற ஒரு காரியம். எவ்வளவு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, பயம் வந்துட்டே இருக்கும். ஜெபிக்கிறதுல என்ன இல்லைங்க, யூஸ் இல்லாம போயிடும். நீங்க உட்கார்ந்து அன்னி பாஷை நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்க, அப்பா நீங்க நல்ல சத்தியத்தை கேட்டுடோப்பா, இன்னைக்குதான் மனசு என்ன இருக்கு, ஒரு மன சமாதானம் இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். வீட்டுக்குள்ள வெளியே இந்த இடத்துல வெளியே போனோன்னு என்ன வந்துடும்? உலக கவலை, உலக சிற்றின்பம், உலகத்தை குறிச்சு ஒரு பயம் எல்லாம் வந்துருது நம்மளோட வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்றாரு, உன் பயத்தை என்ன பண்ணும் போத தூக்கி போட்டு. அதனால சொல்றாரு, பூர்வமானவர்களே நீ சிந்திக்கவே தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்தா நான் நல்லா வந்திருப்போம் யோசிக்கலாம். எகிப்துல மோசை கூட்டி கொண்டு வரும்போது அந்த செங்கல் இரண்டாய் பிளந்ததை யோசிக்கல. இறைச்சியை பாளையத்துல ஆண்டவர் கொடுக்கும் போது அவங்க யோசிக்கல. தண்ணி கசப்பா இந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றும் போது யோசிக்கல. அவங்களோட மைண்ட் ஃபுல்லா என்னவா இருந்துச்சு அப்படின்னா பழையவைகளை யோசித்து கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு நாம எதை யோசித்து கொண்டு இருக்கோம்? பழசு. பழசு நம்மளுக்கு என்ன வேண்டாம்? வேண்டாம். இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, மிஞ்சி போன அந்த ட்ரெஸ் நீங்க ஒரு 50 முறை போட்டீங்க, போட்டு அந்த ட்ரெஸ் வந்து வெளுத்து போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி போடுவீங்களா இல்லைன்னா கழிச்சிடுவீங்களா? எல்லாம் சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. கழிச்சிடுவீங்க, கரெக்டா? அப்ப ஒரு சாதாரண ஒரு துணிக்கு என்ன பண்றீங்க? அதை போட்டு அதை கலைச்சு போட்டு என்ன ஆயிடாது, அது பழசாயிருது. அது திருப்பி என்ன பண்றது கிடையாது, அதை போடுறது இல்லை. ஆனா இந்த பழைய காரியத்தவே என்னைக்கு கட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ, ஒரு கணவர் ஒரு வார்த்தை சொன்ன, ஒரு மனைவி ஒரு வார்த்தை சொன்னா அதை பிடிச்சிக்கிறது. 20 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, 30 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வரைக்கும் அதை பிடிச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே, இவங்க நீ அப்படி சொல்லிட்டான், அந்த வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்றோம். கிடையாது. இந்த மாதிரி விஷயத்த கத்த விரும்புறது கிடையாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் பூர்வமானவே நீங்க சிந்திக்காதீங்க. பூர்வமான
நீங்க சிந்திக்க சிந்திக்க உங்களோட வாழ்க்கையில அந்த டார்கெட், நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், அதை நீங்க செயல்படாம பண்ணிருந்த அந்த விஷயம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? யாருக்கா புரியுது? அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்து நிரம்பியாச்சு, நல்லா ஜெபம் பண்ணியாச்சு. ஆனா திருப்பி போய் உட்காந்து ரூம்ல உட்காந்து ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி சொன்னாங்க, திருப்பி யோசிக்கும் போது அந்த ஜெபத்துக்குள்ள என்ன பண்ணுவது கிடையாது, போக முடியாது. ஜெபத்துக்கு என்ன ஆகுது கிடையாது, அது போக முடியாது. இரண்டாவது காரியம் பார்த்தோமானால் 43 அதிகாரம் 19 வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ இதோ சொல்லி கமா போட்டுக்கு இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்படுகிறது behold. புடிச்சுக்கிற ஒரு விஷயம். இப்ப வேதத்துல யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்குள்ள போகும்போது அங்க உணவனா ஒருத்தர் இருக்கிறான். அவனை பார்த்து அவன் என்ன பண்றான், உத்து பார்க்கறான். இவங்க ஏதாச்சும் கிடைக்குமோன்னு உத்து பார்க்கறான். அப்ப அவன் பார்க்கிறவனாய் காணப்பட்டான். அட்டென்ஷன் டு த, நம்மளோட பார்வை, நம்மளோட சிந்தை எதை பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப நம்மளோட என்ன சொல்ல அப்படின்னா சென்சிட்டிவான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளோட இருதயம் ரொம்ப சென்சிட்டிவ். இன்னைக்கு நம்ம இருதயத்தை சென்சிட்டிவா ஆக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராச்சும் ஏதோ ஒன்று சொன்ன உடனே என்ன ஆயிடுவோம். இந்த தொட்டாஞ்சி நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த தொட்டம் என்ன பண்ணும், என்ன ஆயிடும், சுருங்கும். அது எப்ப விரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாது, தன்னால விரியும். தொட்டோன்னா விரிஞ்சு, தொட்டோன்னு என்ன ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். இப்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்ப கேர்ஃபுல். இப்ப ஒரு செகண்ட் நல்லா கவனிங்க. ஆழமான கத்தவங்களோட இடைப்பட விரும்புகிறார். என்னோட தொண்டைக்கா நீங்க ஜோம் பண்ணிட்டே இருங்க. இப்ப பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். இப்ப நான் செய்ய போறேன் சொல்றாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா எப்படி செய்ய போறாரு அப்படின்னா, நம்மளோட பார்வை, நம்மளோட நோக்கம். இப்ப யோசுவா மோசே அங்க இருக்க கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது யாரோட பார்வை நல்லதா இருந்துச்சாங்க, யோசுவாவும் காலேபோட பார்வை நல்லதா இருந்துச்சு. மீதி இருந்த பார்வை என்ன சொன்னாங்க, தப்பா சொன்னாங்க, நெகட்டிவா சொன்னாங்க, பிடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, யோசுவா காலேபை போல இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இதோ நம்ம ஒண்ணே சொல்லலாம், எங்க செய்ய போறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம், கிடையாது. இதோ இப்ப செய்ய போறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த பேதுரும் யோவானும் அவங்க போகும்போது வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று. இப்ப 4ஆம் வசனத்துல எங்களை நோக்கி பார் என்ன போட்டுருக்கு, எங்களை நோக்கி பார். யார பார்க்கணுமா, ஆண்டவரை பார்க்கணும். இப்ப நம்மளோட பார்வை ஏசப்பாவை பார்க்கணும். நம்ம ஒரு குழந்தை பிறந்தோன்னு நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை என்ன ஆகணும், பிறந்தோடனே முடிவு பண்ணிடுவோம். என்ன முடிவு பண்ணுவோம், டாக்டர். அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நம்ம எல்லாமே யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த மத்தவங்க சொல்றீங்க, நான் பிறந்தோடனே என் போய் ஊழிக்காரன் நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்கார சொன்னாங்க, உன்னோடதான் என்ன பண்ண உள்ள திரிக்காதன்னு சொன்னோம். சரி, அதை விடுங்க ஒரு பையனா. இப்ப நாங்க இப்படி யோசிப்போம், நீங்களே எப்படி யோசிப்பீங்க? அக்கா என்ன யோசிப்பீங்க? என்ன யோசிப்பீங்க? IAS IPS. இப்ப யோசிங்க, பார்வை எப்படி இருக்கு, ஆனா ஆண்டு இதை விட ஹையா வச்சிருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம சாதாரணமா நினைப்போம், என் பிள்ளை இப்படி இருந்தா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் வேற விதமா கொண்டு போவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நானே சொல்லுவேன், முன்ன நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல,
டீச்சரானு ஒரு டைம் நினைச்சேன், கரெக்டாகவும் நினைச்சேன். சரி நம்ம ஹைட்டுக்கு போலீஸ் ஆயிடுவோம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டு வச்சது என்னது நினைச்சியோ? நானும் நினைக்கிறப்பா ஊழியக்காரியா வைப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டீச்சர் டாக்டர் ஐபிஎஸ் டீச்சர் டாக்டர் இந்த போலீஸை விட இது எனக்கு பெஸ்டா இருக்கு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா அவரோட பாத்திரத்துல அனுதினம் எங்க போகிற பரலோகத்தா போக போறோம், கரெக்டா இல்லையா? இது போகும், இது ஆண்டவர், இது ஆண்டுக்கா நம்ம நிக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு நம்மளோட பார்வை நோக்கம் வித்தியாசமா இருக்கு. ஆனா ஆண்டு பார்க்கிற ஒரு பார்வை வித்தியாசம். நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நீங்க தொண்டாமுத்துக்கு வருவீங்க நினைச்சீங்களா? இல்ல இயேசுராஜா தேவாலயத்துல நீங்க நாட்டுப்படுவீங்க நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. தொண்டாமுத்துல கடை வைப்பேன் நீங்க நினைச்சீங்க? இல்ல தொண்டாமுத்துல கத்தரை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல வைப்பாருன்னு நினைச்சீங்க? இல்ல ஒரு டீச்சரா அவங்க இமேஜினரி ஸ்கூல்ல வைப்பாங்க நினைச்சீங்க? நான் சொல்ல புரியுதா இல்லையா? புரியுதா? ஆண்டோட பார்வை வித்தியாசம். நம்ம அங்கங்க பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டா இடத்துக்கு ஆண்டு கொண்டு போறேன். நாம என்ன சொல்லுங்களேன், இந்த பேதுரு யோவானும் ஒரு இடத்துக்கு போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. இந்த முடவன் ஏதாச்சும் கிடைக்கும்னு பாக்குறாரு. ஆனா ஏதோ கிடைக்குன்னு விட்டு பாக்குறான். என்ன பாக்குறான்? அழகா போட்டுருக்கு பாருங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவை யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவன் உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை உற்று பார்த்தான். இங்கிலீஷ்ல behold, உற்று பார்த்தானோ? எப்படி பார்த்தானாங்க? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு பார்த்தான். அவன் அட்டென்ஷன் ஃபுல்லா சுத்தி இருக்கவங்க யாரையும் பார்க்கல. யாரை மட்டும் பார்த்தான்? பேதுரு யோவானை மட்டும்தான் பார்க்கறான். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, 20 நிமிஷம் 20 முறை 30 முறை 5 முறை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. ஆலயத்துக்குள்ளதான் இருக்கோம். நம்ம மைண்டு என்ன பேசுறா ஜூலி, என்ன சொல்ல வரா, மைண்ட் எங்க போகுது? நான் சொல்றது புரியுதா? அட்டென்ஷன் என்கிட்ட கிடையாது. எங்க போகுது மைண்டு? வீட்டுக்கு, காட்டுக்கு, அப்புறம் கடைக்கு, பிள்ளைகளை குறிச்சு ஏதாச்சும் செஞ்சிட மாட்டாரு ஆண்டவர் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில. இதைதான் நோக்கி பார்க்கறத தவிர ஃபுல் அட்டென்ஷன் என்கிட்ட கிடையாது. கண்ணு தூக்கத்துல அப்படி கண்ணு மூடுது. இப்ப இந்த பேதுரு யோவானை சுத்தி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பையனோட இந்த மகனோட பார்வை ஒருத்தனை நோக்கிதான் இருந்துச்சு. யாரு? பேதுரு யோவானே. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துல உட்கார்ந்து உங்களுக்கு 20 முறை எந்திரிச்சு என்ன பண்ணிடுறோம்? மைண்ட் எந்திரிச்சு போயிட்டு வந்துருக்கு. காசு கொடுத்துட்டோமா, எங்களுக்கு அந்த காசை கொடுத்துட்டோமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லி என்ன ஆகுது? மைண்டு டைரக்ஷன் என்ன ஆகுது? மாறிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பார்வை என்கிட்ட இருக்கட்டும், உன்னோட கண்ணு என்னை பார்க்கட்டும், உன் கண்ணு இதோ behold என்னை பார்க்கட்டுன்னு சொல்றாரு ஆண்டவர். உங்ககிட்ட இருக்க கடையை பார்க்காதீங்க, சின்ன கடையோ பெரிய கடையோ அதை பார்க்காதீங்க, என்னை பார். என்னோட வார்த்தையை நீ பார், நான் கொடுக்குற வஸ்திரத்தை நீ பார். அதை நீ பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா புதிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்றேன். நல்லா ஆமென், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்மளோட பார்வை மாறணும். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை பார்த்து சொன்னான். ஆபிரகாம் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் மேய்ப்பர்கள் பாக்குவாதம் வந்துருச்சு. அப்ப ஆபிரகாம் சொன்னார், என்ன சொன்னார்? லோத்து பார்த்து என்ன சொன்னாரு? உனக்கும் எனக்கும் மேய்ப்பும் எனக்கு என்ன வருது? பாக்குவாரு. அதனால நீ இப்படி போனா இப்படி போறேன், நீ இப்படி போறேன்னா நான் இப்படி போறேன் அப்படின்னு அவர் சொன்னார். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்மளோட பார்வை, நம்மளோட மைண்ட், மேய்ப்பனுக்கு சண்டை வருது, நம்மளுக்கு சண்டை வந்து நினைச்சா என்ன பண்றாரு? முன்னாடி அனுப்பிடுறாரு. கரெக்டா இல்லையா? இப்ப அவரோட பார்வை மாறுதாங்க. என்னவோ பண்ணிட்டு போறாங்க அப்படி விடல அவரு. நீ அங்க போன இப்படி போய்க்கிற, நீ இப்படி வந்தா நான் இப்படி போய்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பார்வை வித்தியாசமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னொருத்தவங்களை எடுத்திருக்க யாரும் அப்படின்னா மாட்டாள் மரியா.
மார்த்தாளோட காரியம் எல்லா இடமும் சுத்திட்டு இருந்துச்சு. மார்த்தாளோட ஆண்டு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறிச்சு கவலைப்படுறேன்னு சொன்னார். மார்த்தாளே மார்த்தாளேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும், ஏசப்பா இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு பாரு. இப்ப சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறிச்சு நீ கலங்கிட்டு இருக்க. ஆனா மரியாள் ஒன்றே ஒன்று தேடினா என் பாதத்துல வந்து உட்கார்ந்து ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவரோட பார்வை ஒன்னே ஒண்ணுதான், என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். மரியாளுக்கு மார்த்தாளுக்கு எல்லா வேலையும் செய்யறா, ஆனா ஒரு வேலை உருப்படியாகல. சொல்லுடா புரிஞ்சா? புரிஞ்சவங்க அவையே சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, மைண்ட் வந்து வீட்டு க்ளீன் பண்ணணும், துடைக்கணும், பிடிக்கணும், பாத்திரத்தை கழுவணும், சமைக்கணும், பிடிக்கணும் தான் வேலை. கரெக்டாக வீட்டுக்கு கெஸ்ட் வரவங்களுக்கு ரூமை நீட் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ ரூமை நீட் பண்ணிட்டு பாதி வச்சாச்சு, அடுத்து பாதத்தை பாதிக்கல் வச்சாச்சு, சமைச்சாச்சு. ஆனால் கொதி வரல, ஆனால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வேலையா? இது பர்ஃபெக்டான வேலையா? இது என்ன வேலை? அறகுறை வேலை. கரெக்டா இல்லையா? இது என்னது? அரை. இப்ப மார்த்தாள் வேலையும் பாப்பா, மரியாள் மேல கண்ணு இருக்கும், கோவம் வந்துட்டு இருக்கும் மரியாள் மேல. நல்லா நீங்களா மார்த்தாளா இருக்கீங்க வச்சுக்கோங்க, இருக்கீங்களா? நீங்களா மார்த்தாள வேலை செய்யறவங்க தானே? சரி. இப்ப மார்த்தா, இப்ப மரியாள் வந்து என்ன பண்ணிட்டுக்கா, இப்போ உங்களோட வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க வச்சுக்கோங்க, அவ உட்காந்து ஒரே ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கா. எங்க உட்காந்து இருக்கா? கர்த்தருடைய பாதத்துல உட்காந்து இருக்கா. மார்த்தாளுக்கு கர்த்தருடைய பாதத்துல உட்காந்து பிரச்சனை இல்லை, மரியாள் உட்காந்து பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவ பிரச்சனை. இப்ப ஏசப்பாக்கு சமைக்கணும், வீட்டுக்கு யார் வீட்டுக்கு ஏசப்பா கூப்பிட்டது? மார்த்தாளு. மார்த்தாள ஏசப்பா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது மார்த்தாளு. அப்ப யார் பேலன்ஸ் பண்ணணும்? மார்த்தாள பேலன்ஸ் பண்ணணும். கரெக்டா இல்லையா? கூப்பிடுறது விஷயம் இல்லை. நான் வால்பாறைக்கு போகும்போது இப்போ நம்மள பண்ண மாட்டேன், முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ வேலை இருக்கு. முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, வால்பாறைக்கு போனோடனே ஃபோன் பண்ணிடுவேன். வேற யாருக்கா கூப்பிட மாட்டேன், ஊழியக்காரனுக்கா ஃபோன் பண்ணுவேன். ரெண்டும் பால்புரானுக்கு கூப்பிடுவேன், அல்பான்ஸ் சங்கரோட இமானுவேல் தாஸ் சங்கர், இவங்க மூணுத்துக்கும் நான் கரெக்டாக கால் பண்ணிடுவேன். இவங்க வந்துடுவாங்க கரெக்டாக. வந்தால் உட்காந்துருவேன், எங்கள் அம்மா கிச்சனில் உட்காந்துருவோம், நான் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து கதை பேச முடியாது. நான் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன், அங்கிள் தான் போயிட்டு இருக்கு ஊழியம், சோமனிங்க நிறைய பேசுவோம், ஷேர் பண்ணுவோம். அப்போ அவங்க ஊழியத்தை பற்றி சொல்லுவாங்க, நான் நிறைய ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என்னோட பிரயாணத்தில் நான் போன ஒவ்வொரு பாதையும் என்னோட பங்காக இருந்தவங்க இவங்கெல்லாம். சரி எல்லாரும் பேசிட்டு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு கோவம், நல்லா ஒரு மம்மிக்கோ எங்கள் அம்மா வந்து காப்பி கொடுத்துருவாங்க. அவங்க எந்திரிச்சு என்னாக மட்டும் நான் பேசிட்டே இருப்போம். 7 மணி ஆகிடும். அப்படி என்ன அடுத்த என்ன சொல்லுவோம், ஒரு உதவி செய்ய முடியாது. இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் பண்ண முடியாது. அங்கே போய் என்ன பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் இங்கே பேசிட்டே இருப்பேன். அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. வந்து ஊழிக்காரங்களுக்கு கணக்கு பண்ணி அனுப்பணும், சாப்பிட்டு போகணும் நானும் சொல்லிடுவேன். என்ன வருங்க, என்ன வரும் உங்களுக்கு? என்ன வருது? கோவம். இப்ப யோசித்து பாருங்க, என்னோட கண்ணு இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மாவையும் பார்க்கும், ஊழிக்காரங்களையும் பார்க்கும். போலாமா உட்காரலாம், போலாமா உட்காரலாம், ஒரு மைண்ட் இருக்காது. இப்ப இந்த மாத்தாள் அதே மாதிரிதான் வேலை செஞ்சுட்டு இருப்பா, மரியாதை பார்த்துட்டு இருப்பா, வேலை செய்வா, மரியாதை பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப நேரமா மரியாதை பார்த்துட்டு இருந்தா. இந்த மரியாதை என்ன பண்ணல, எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. நேரா போயிட்டா யார்கிட்ட? ஏசப்பாடு. என்ன சொல்ல போயிட்டா? என்ன சொன்னா? என்னையா சொன்னா? வாசிங்க யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11.
இந்த அதிகாரம் லூக்கா 10. லூக்கா 10 வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து பகு கவலை. யாரை பத்தி கேட்டா கவலை இல்லையான்னு? யார் கவலை இருக்கணுங்க? இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறா, என்ன கேட்கிறா? என் மரியாள் வந்து எனக்கு உதவி செய்யாம உங்க பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எனக்கு வந்து உதவி செய்ய உங்களுக்கு கவலை இல்லையான்னு மரியாதை ஆண்டுட்டு போய் கேட்கிறான். அதுக்கு ஆண்டு என்ன சொல்றாரு? ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்மளோட பார்வை ஒண்ணுலதான் இருக்கும். யாரு? ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கட்டுமே, வேலை இல்லை, வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செஞ்சாதான் சம்பளம், வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? என் ஆண்டவருடைய கரம், அந்த யூதர் ராஜ சிங்கத்தின் கரம், அவருடைய நம்மளோட பார்வை அவரை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஏசப்பா. இந்த மரியாள் ஆண்டு சொல்றாரு, மரியாள் ஒன்னே ஒண்ணுதான் பண்றா, தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை சொல்லு இங்கிலீஷ்ல, look at us. என்னை பார், behold, என்னை பார், என்னை பார்த்தா போதும், உன்னோட பார்வை நான் மாத்திடுறேன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். 1000 சத்தம் கேட்கட்டும், உங்க வாழ்க்கைய கீழே போடுற மாதிரி 1000 சத்தம் கேட்கட்டும், அந்த 1000 சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, ஒரே ஒரு சத்தத்துக்கு செவி கொடுங்க. யாரு? யூதர் ராஜசிங்க சத்தம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பார்த்தோம்? பூர்வமானவர்களே சிந்திக்க வேண்டாம். நேற்று நடந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது? நேற்று நடந்தது, முந்தா நாள் நடந்தது, 20 வருஷத்துக்கும் நடந்தது, 30 வருஷத்துக்கும் நடந்ததை கூட என்ன பண்ணக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. நேற்றோட முடிச்சு. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? இதோ, behold. இது இதோ அந்த ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பார்வை கர்த்தரை பார்க்கணும். ஃபோக்கஸ் யாரை பார்க்கணும்? அப்படியே ஏசப்பா, வேற யாரையும் பார்க்க கூடாது. இன்னைக்கு காலையில ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம், ஒரு நிக்க வச்சாச்சு, கண்ணை கட்டியாச்சு, அந்த கண்ணை கட்டியாச்சு, அவங்க அவளை சுத்தி விட்டுட்டோம், ஷைனியை சுத்தி விட்டுட்டோம். இங்க எல்லாருமே கத்துவாங்க, அவங்க அம்மாவோட குரல் மட்டும் தான் அவ காதுல கேட்கணும். இப்ப வந்து நீங்களாம் நெகட்டிவா சொல்லணும், அவங்க அம்மா மட்டும் தான் பாசிட்டிவா சொல்லுவாங்க. இப்ப ஏனோக்கான வந்து லெஃப்ட்னு சொன்னா அவங்க அம்மா ரைட்னு சொல்லணும். சொல்லிட்டு போயிடலாம், கரெக்டா என்னை தொடணும். இங்க இருந்து கரெக்டா இது வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண முடியல, அவளால என்னை தொட முடியல, ஏதோ தள்ளாடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரோட சத்தத்தை கேட்கணும்? அவங்க அம்மா சத்தத்தை கேட்டுக்கணும். சர்ச்சில் காலையில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவன் கத்து அவங்க அம்மா சத்தம் கேட்காது. கரெக்டா இல்லையா? கேட்குமா? கேட்கவே கேட்காது. ஆனா அவன் யாரோட சத்தத்தை மட்டும் கேட்கணும்? அவங்க அம்மா சத்தத்தை அவ கேட்கணும். அங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்துட்டா, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல, எனக்கு கேட்கல. அப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும், எவ்வளோ பெரிய சத்தம் உங்க காதல, நீ சாகுன்னு சொல்லலாம் காதல, நீ பைபிளை தூக்காதன்னு சொல்லலாம், நீ பைபிளை படிச்சு நீ என்னத்தை கண்டேன்னு சொல்லலாம், நீ ஆழத்துக்கு போய் என்னத்தை கண்டேன்னு சொல்லலாம், சத்தம் கேட்கும். ஆனா என் ஆண்டோட சத்தம் சொல்லும், நீ வேதத்தை எடுத்து படி, நான் உன் கூட
இருக்கேன் அப்படின்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது காரியம் பார்க்க போகிறோம். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறாருன்னு சொல்லுங்க. என்ன செய்யறாரா? புதிய காரியம். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுது, I will do great things. I will do great things. இப்ப யோசிங்க, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்யறேன். நீ பார்க்காத காரியத்தை செய்ய போறேன். நல்லா சொல்லுங்க. என்ன சத்தமே இல்ல. நான் எவ்வளவு வயசு இப்படி ஆனாலும் செய்து கொடுக்கல. நல்லா சத்தமா, நல்லா சத்தமா, நல்லா சத்தமா, நல்லா சத்தமா. இப்ப சொல்லுங்க பாப்போம், என்ன காரியத்தை செய்ய போறாரா? என்ன காரியத்தை செய்ய போறாரா? புதிய காரியத்தை செய்ய போறான். இப்ப செஞ்சார்ல, அது புதுசு இல்ல, நீ செய்ய போறதா புதுசு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. செய்வேன் சொல்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? செய்வேன். I will do. நான் செய்வேன். இந்த காரியத்தை ஒரு வாழ்க்கையில நான் செய்வேன் சொல்றேன். என்ன காரியத்தை? புதிய காரியம். யோபோட வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செஞ்சார். அவன் நினைச்சு பார்க்கல, அவன் இருக்கிற பிரச்சனை விட்டு போக நினைச்சு பார்க்கல, அவனுக்கு மீண்டும் குழந்தை பிறக்கும் நினைச்சு பார்க்கல. எல்லாரை காட்டிலும் அவன் பெண் பிள்ளைகள் அழகா இருக்கும் நினைச்சு பார்க்கல. கர்த்தர் செய்து முடித்தார். நல்லா நல்லா சத்தமா. யோசேப்போட வாழ்க்கையில குளிர போட்டோன்னு அவ்வளவுதான் நினைச்சான் அவன் வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையை துளிர பண்ணார். நல்லா நல்லா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சாங்க, உங்க வாழ்க்கை கர்த்தர் தூக்கி எடுத்தார். நினைச்சு பார்க்காத நேரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் செய்ய சத்தமே இல்லை. நல்லா நல்லா நல்லா. எப்படி செய்ய போறாரா? புதிய காரியத்தை செய்ய போறார். யோசேப்போட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுப்பான்னு நினைச்சு பார்க்கல யோசேப்பு. ஆனா ஆண்டவர் கொடுத்தார் யோசேப்பு. ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு. நீங்க தான்ப்பா பார்த்துக்கொள்ளணும், என்னாலும் சொல்லுங்களா. சத்தமா சத்தமா. காரங்களை ஒரே ஒரு பார்வைதான் நம்மளோட பார்வை கர்த்தர் இருந்தா போதும், அவர் செஞ்சு முடிச்சிருவார். அவருக்கு நம்ம சொல்லலாம், இங்க செய்ய போறாருன்னு சொல்லலாம், அவர் செய்து முடிப்பார். யோசேப்பு நினைச்சு பார்க்கல, யோபு நினைச்சு பார்க்கல, எஸ்தர் நினைச்சு பார்த்தாரா ஒரு ராஜாவுக்கு ராஜாத்தியா போவான்னு? எஸ்தர் நினைச்சு பார்த்தாரா? கிடையாது. ஆண்டு கொண்டு போன ரூத் நினைச்சு பார்த்தாளா? போவாச கல்யாணம் பண்ணி போய் ரூத் நினைச்சு பார்த்தா? நினைச்சு பார்க்காத காரியத்தை நீ ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில எல்லா கேள்விக்குறியா இருக்கு. நீங்க சொல்லலாம், இப்படி நடத்த போறாரு. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நீங்க ஒரு புது வீடு வாங்க நினைச்சீங்களா? கையில பைசாவே இல்லை, ஆனா கர்த்தர் வீட்டை கொடுத்த. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நீங்க ஒரு பைக் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க நினைச்சீங்களா? என் ஆண்டவர் செஞ்சாராமன்னு சொல்லுங்க.
நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? வாஷிங் மிஷின் வாங்குவேங்க, ஆண்டவர் வாங்க வச்சேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நீங்க நினைப்பதை விட அவர் செஞ்சு முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் 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 தூங்கவே நிறைய சொல்றீங்க. இப்ப பாருங்க மோசேயோட வாழ்க்கை. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. முன்னாடி என்ன? செங்கல், பின்னாடி பார்வோனின் சேனை. இப்ப நம்ம தான் மோசே பின்னாடி நிக்கிறோம். நம்ம தான் மோசே பின்னாடி நிக்கிறோம். என்ன யோசிப்பீங்க? இஸ்ரவேல் ஜனங்களோட ரொம்ப மோசமா யோசிப்போம். கரெக்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க எகிப்துல இருந்தா நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னதோட இதோட வேற மாதிரி சொல்லியிருப்போம். கரெக்டா இல்லையா? நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கு இந்த நாட்கள்ல. ஆண்டவர் செய்யற காரியத்தை செஞ்சிருவாரு வாயில தான் சொல்றோம், என் ஆண்டவர் செஞ்சிருவாருன்னு சொல்றோம். ஆனா மைண்ட் என்ன சொல்லுது? அவர் எப்படி செய்வாரு? காசு இவ்வளவு வேணும், 5 லட்சம் வேணும், எப்படி கொடுப்பாரு? 5 லட்சம் ஒரே நாள்ல கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் ஆசையம், இறைச்சி சாப்பிடணும் ஆசை. ஆனா ஆண்டவர் எதை கொடுத்தாரு? காடை கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? வனாந்தரத்துல. சூப்பர் தான். எங்க கொடுத்தாரு? வனாந்தரத்தை கொடுத்தாரு. தண்ணி கசப்பா இருந்துச்சு, ஆனா தண்ணிய டேஸ்டா மாத்தினாரா ஏசப்பா? எப்படி மதுரமா மாத்தினார். நம்மளுக்குலாம் நம்ம ஊர் தண்ணிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாத்தாங்குளம் இந்த சைட தண்ணி குடிச்சா குடிச்ச மாதிரியே இருக்காது. எப்படா நம்ம தண்ணி கிடைக்கும் இருக்கும். கோடைக்குளத்துக்கு போவோம், தண்ணி சுத்தமா நல்லா இருக்காது. 2 நாள் தாக்கு பிடிக்கணும், 3 நாள் ஆயிடும். தண்ணி குடிக்கவே மாட்டேன் சில நேரங்கள்ல. இப்படா திருநெல்வேலிக்கு போவோம், மாமா வீட்டுக்கு போவோம் தண்ணி குடிக்க அப்படின்னு இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணி கசக்கலாம் செய்யாது, அதனால தண்ணி டேஸ்ட் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா கசப்பா இந்த தண்ணிய ஏசப்பா மதுரமா மாத்தினார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வனாந்தரத்துல இருந்த அவங்களுக்கு துணி பழசாகல, செருப்பு தேஜே போகல. இப்ப நம்ம வச்சுக்க செருப்புல எவ்வளவு செருப்பு, வெளியே போக ஒரு செருப்பு, வீட்டுக்குள்ள போக ஒரு செருப்பு, ஃபங்க்ஷனுக்கு போறது ஒரு செருப்பு. மிஞ்சி போனா 2 மாசத்துக்கு புது புது செருப்பு என்ன பண்றது, வாங்கிட்டே இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செருப்பு என்ன ஆகல? நம்ம வருஷத்துக்கு 5-6 துணி எடுக்கிறோம், அவங்களுக்கு துணி பழசே ஆகல. ஆண்டவர் புதுசா வச்சார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேதத்தை எடுத்து வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என்னாகும் 17ஆம் இப்ப இது ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஆரோனோட கோல். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இப்ப எல்லாரோட கோலை வச்சாச்சு, எல்லாரோட கோலங்க இருக்கு. ஆனா யாரோட கோல் அந்த குளிக்கிறது? எப்படி குளிக்கிறது? வாசிங்க. துளி விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு கோல் தான், ஆனா அந்த கோல்ல எவ்வளவு வந்திருக்கு? பூ பூத்து காய் காய்ச்சி அப்புறம் வாதுமை பழங்கள் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. துளி விட்டு பூ பூத்து
வாதுமை பழங்களை கொடுத்து ஆமென் சொல்லுங்க. இது யாரால கூடும்? யாரால கூடும்? கர்த்தரால இது கூடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஆமென். யாக்கோபின் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு எதை வச்சுக்கணுமா? கையில கோலை கையில வச்சுக்கோ. ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. நீ ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? தண்ணி பிரச்சனை. என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? பழசு என்ன பண்ணாங்க? இப்ப ஏசப்பா அந்த கண்மலை பார்த்து என்ன சொன்னாரா? அடிக்க சொல்லும் போது அவங்க என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை அவர் செய்ய போறார். நீங்க சொல்லலாம், இது நடக்குமோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ ஆச்சரியப்படுறதை விட அதிகமா அவர் செய்ய போறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். மொத்த 3 காரியம் பார்த்துக்கோன்னு. என்னது? பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இரண்டாவது இதோ. ஆமென் சொல்லுங்க. behold. வெச்சுக்கோங்க. பாருங்க, ஒரே ஒரு ஃபோக்கஸ் யார் மேல? கர்த்தர் மேல. மார்க்கால் மரியாதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோவான் பேதுரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சு? கர்த்தர் மேல மாத்திரம். ஒண்ணுதான் இருந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கணும். என்ன இருக்கணும்? செய்தி கொடுக்கறவங்கள பார்க்கணும். செய்தி கொடுக்கறவங்கள கேட்கணும். மைண்ட் வீட்டுக்கு போக கூடாது. கேஸ் ஆஃப் பண்ணணுமா? ஏசப்பா என் வாழ்க்கையில துளிர வச்சிருவாரா? இதெல்லாம் யோசிக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது என்னது? புதிய காரியத்தை. ஆமென் சொல்லுங்க. நியூ திங்ஸ். புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். இந்த புதிய காரியத்தை யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். யோபோட வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். எஸ்தரோட வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? எழுந்திருப்போமா? எழுந்திருச்சு ராஜாதி ராஜாவை யூதர் ராஜசிங்கத்தை பார்ப்போம். அந்த வேலையில ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, நான் பூர்வமான சிந்திக்க மாட்டேப்பா. நான் சிந்திக்க மாட்டேன். நான் யோசிக்கிற எண்ணங்கள், என்னோட சிந்தனைகள், என் நினைவுகள் எல்லா அப்பாவின் கரத்துல, எல்லா அப்பாவின் கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. நான் அப்பாவின் கரத்துல நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் துவக்க போறார். ரிவிலா ஷரக வாலா தரதரபோ. ஜோமனுங்க 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 எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறார். உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா என் வாழ்க்கையில நான் பூர்வமானவர்கள நான் சிந்திக்க மாட்டேன். நான் பழச போட்டு கிண்ட மாட்டேன். என் மைண்ட் என்னோட சிந்தனை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன். என்னோட பார்வை என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் உங்க மேல இருக்கட்டும். எல்லாம் உங்க மேல இருக்கட்டும். எல்லாம் உங்க மேல. நான் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்படக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து நான் விசுவாசப்படக்கூடாது. நான் சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. எனக்குள்ள நீங்க வாங்க. நீங்க புதிய காரியத்தை
காரியத்தை என் வாழ்க்கையில செய்யுங்க. வாழ்க்கையில செய்யுங்க. என் வாழ்க்கையில செய்துருங்க. வாழ்க்கையில செய்திருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் துவங்கிட்டார். ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். அப்பா ஆமென் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க புதிய காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்க. புதிய காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்கப்பா. கேட்கப்பட்ட வார்த்தையின்படி எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு நீங்க பேசுங்க. தேவகரம் கூடவாயிருந்து ஆளுகை செய்யட்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நீர் அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.